அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நம்பிக்கையின் பலன், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெய்த். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஈமான், நம்பிக்கையாகும். நம்மை இந்த உலகில் படைத்தவன் அல்லாஹ். அவன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இலகுவாக மாறிவிடும். ஈமான் என்பது ஒரு முஸ்லிம் வாழ்க்கையின் அடித்தளம். எப்படி ஒரு மரம் வேரால் நிலைநிறுத்தப்படுகின்றதோ அது போன்ற மனிதன் நம்பிக்கையால் உறுதியாக நிற்கின்றான். எனவே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் அது இலகுவாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நம்பி நன்மை செய்பவன் வெற்றி பெறுவான். நம்பிக்கையின் பலன்கள் இதே அமைதி. அல்லாஹ் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு இந்த உள்ளத்தை பாதுகாக்கும். அடுத்ததாக துணிவு. நம்பிக்கை உள்ளவன் பயப்பட மாட்டான், ஏனெனில் அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றான் என்று நம்புகின்றான். அடுத்ததாக வெற்றி. இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக அல்லாஹ்வின் உதவி. அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்பியிருக்கவர்களுக்கு அல்லாஹ் தன் உதவி செய்து பாதுகாக்கின்றான். அடுத்ததாக பாவத்திலிருந்து பாதுகாப்பு. நம்பிக்கை உள்ளவர்கள் தன் பாவமான விஷயங்களை விட்டு விலகி விடுவார்கள். அடுத்ததாக நல்ல செயல்கள் அதிகரிக்கும். தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற விஷயங்களில் ஆர்வமாக இருப்பார்கள். அடுத்ததாக பிரச்சனைகளின் பொறுமை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அனைத்திலும் பொறுமையாக இருப்பார்கள். அடுத்ததாக சமூகத்தின் நல்ல பெயர். சமூகத்தில் நல்ல பெயர். தன்னுடைய நல்ல குணத்தால் மக்களிடத்தில் நல்ல பெயரை உண்டாக்குவார்கள். அடுத்ததாக அது மட்டுமின்றி இஸ்லாத்தில் 5 கடமைகள் உள்ளன. அதில் முதலாவதாக கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை மொழிய வேண்டும். அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக தொழுகை. 5 வேளை தொழுகை சரியாக தொழ வேண்டும், கட்டாய கடமையாக இருக்கின்றது நமக்கு. அடுத்ததாக ஜக்காத். அல்லாஹ் நமது செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு செலுத்த வேண்டும். அடுத்ததாக நோன்பு. ரமலான் மாதத்தில் நோன்பை வைக்க வேண்டும், நோன்புகளை நோக்க வேண்டும். நோன்புகளை நோட்டு தக்குவாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வதாக ஹஜ்ஜு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து செல்வம் அதிகமாக இருந்தால் நம்ம ஹஜ்ஜு செய்தே ஆக வேண்டும். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு பாக்கியத்தை கொண்டு தந்தருள் புரிவானாக. 5 வேளை கடமைகளை சரியாக செய்யப்பட பாக்கியத்தை தருவானாக. வாஹித அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.